Hello. Already card shuffles பண்ணி நான் எடுத்து வச்சிட்டேன். ரெண்டு piles மாதிரி ரெண்டு cards. மா பகலாமுகி. மா பகலாமுகி. Number 23. Number 23 significant. மா பகலாமுகி. Card 1. Number 23 significant இருக்கலாம். 5 number significant இருக்கலாம். அடிக்கடி பார்க்குற நம்பரா இருக்கலாம். நீங்கள் 555 பார்க்கறதா இருக்கலாம். என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு ரீடிங் உட்காந்த உடனே ஒரு ஸ்ட்ராங், ஒரு கான்ஃபிடென்ட், எப்பவுமே கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பேன் நான். உங்களுக்கு என்கிட்ட வர எனர்ஜி ரொம்ப கான்ஃபிடென்ட் அண்ட் ஸ்ட்ராங் எனர்ஜியாக இருக்குது. இது ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நான் லைக் அதை ஷஃபிள் பண்ணும்போது இந்த கார்டும் வந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன் என்னென்னு. கார்டு 2, கார்டு 1 மா பகலாமுகி. கார்டு 2 நான் காடஸ் ஹெக்கட்டே, அவங்கள நினச்சி இந்த கார்டு எடுத்தேன். காடஸ் ஹெக்கட்டே அவங்களுடைய மெசேஜஸ் உங்களுக்காக 2 கார்ட்ஸ் வந்திருக்கு. நான் என்னென்ன ரீடிங் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். காடஸ் ஹெக்கட்டே, மா பகலாமுகி அண்ட் காடஸ் ஹெக்கட்டே. ஓகே, சூஸ் பண்ணிக்கோங்க, ஃபட்டாஃபட் சூஸ். உங்களுடைய இன்டென்ஷன்ஸ், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய எனர்ஜினால நான் ரொம்பவே ஹாப்பி மோட்ல இருக்கிறேன். நான் ஹாப்பி மோட். ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்களா? செலக்ட் மா பகலாமுகி. கார்டு 1, கார்டு 1 நீங்க செலக்ட் பண்ணவங்க மா பகலாமுகி. ஓகே, மா பகலாமுகி கார்டு செலக்ட் பண்ணாங்க நீங்க. உங்களோட இன்ட்யூஷன், மேபி கொஞ்ச நாளா உங்களுடைய இன்ட்யூஷன், உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு உங்க மைண்ட் செட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் டவுன் ஃபீல், சம்டைம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபீல் பண்ணுங்க, திரும்ப டவுன் ஃபீல் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கனெக்ஷன் கட் ஆகுற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் டிவைனுக்கும் இருக்கிற கனெக்ஷன், உங்களுக்கும் உங்களுடைய கான்ஃபிடென்ட், உங்களுடைய மைண்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன், இந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்க பைல் 1 நீங்க செலக்ட் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் சோல். பர்சனாலிட்டிலையும் சரி, உங்களை வெளியில பார்க்கறதும் சரி, தோற்றத்துல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மனசு, அது ஒரு பியூர் சோல். நான் இன்னும் மெசேஜஸ் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்ல. வாவ், கார்ட் கட் பண்ணவனு 4 of Wands. மா பகலாமுகி உங்களுடைய சேட்னஸ், உங்களுடைய ஒரு பேலன்ஸே இல்லாம நீங்க ஒரு டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக இங்க வந்திருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுடைய மைண்ட், உங்களுடைய இன்ட்யூஷன், உங்க லைஃப்ல சில விஷயங்கள் அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள், சில பேரோட சூழ்ச்சினால நீங்க அடிக்கடி நீங்க டவுன் ஆகுறீங்க. சில விஷயங்கள் உங்களால ஹேண்டில் பண்ண முடியல. நீங்க என்னதான் நீங்க ஹேண்டில் பண்ணாலும் அப்பப்போ கொஞ்சம் சில விஷயங்கள் தவற விடுறது, சில விஷயங்கள்னால நீங்க வந்துட்டு சேட் மோட்க்கு போறது, யோசிக்கிறது, பாஸ்ட் பத்தியே யோசிச்சுட்டு இருக்குது, நம்ம எப்படி இந்த லைஃப வந்துட்டு மூவ் ஆன் பண்ணி போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க லைஃப்ல நிறைய யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. மா பகலாமுகி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி, அந்த ஸ்ட்ராங் ஒரு நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், ஒரு சாஃப்ட் டைப் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. 4400144 நேற்று சொன்னேன், நேற்று ரீடிங்ல சொன்னேன், chosen 1 number 144. லைக் நீங்க ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்
டைப் ஆஃப் பர்சன். நீங்கள் ஒரு மைண்ட் செட்லேயும் சரி, உங்கள் இன்ட்யூஷன்லேயும் சரி, சில பேரோட ஒரு தவறான செயல்னால நீங்கள் அடிக்கடி நீங்கள் டவுன் ஆகுற மாதிரி இருக்குது, டிஸ்கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்குது. உங்களுடைய பாத்தில் இருந்து, உங்களுடைய இன்ட்யூஷன்ல இருந்து, உங்களுடைய மைண்ட் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு கனெக்ஷன்ல இருந்து சில விஷயங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகுறீங்க அப்பப்போ நெகட்டிவிட்டினால. இந்த மாதிரி பகலாமுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு தவறான ஒரு இமேஜ் அந்த மாதிரி சில பேரோட மனசுல இருக்கும். அவங்க ஒரு ஃபியர்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால லைக் மாக்காளியே நிறைய பேர் தவறா பயப்படுவாங்க. அவங்கள வந்து வணங்குறதுக்காகவும் லைக் அந்த மாதிரி பகலாமுக்கியும் அவங்களுடைய அந்த தோற்றத்தை பார்த்து சில பேர் வந்து பயப்படுவாங்க. தவறான விஷயத்துக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு இல்லை. நம்ம இது வீட்டில் போயிடுச்சுன்னு கூட நம்ம இவங்களை ஃபாலோ பண்ணோம்னா, இவங்களை வழிபட்டோம்னா நம்மள தவறா நினைச்சிருவாங்களோ, இல்லை நம்ம தவறான வழியில போவோமோ, அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இது குறிப்பிட்ட பர்சன்ஸ் தான் இவங்களை வணங்கணும்ன்ற மாதிரி சில பேரோட மைண்ட் செட்ல இருக்கும். அப்படி கிடையாது. காளியா இருந்தாலும் சரி, பகலாமுக்கியா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஒரு நம்மளுடைய மத அம்மா பார்க்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஒரு இமேஜ் தான் அவங்க. அந்த மாதிரியான ஒரு இதுல தான் இருக்கிறாங்க. நீங்க எப்படி உண்மையா வழிபடுறீங்கன்றதுதான் இங்க முக்கியம். இந்த மாதிரியான ஒரு கோடஸ் நீங்க வழிபடும் போது நீங்க ஒரு எனர்ஜி, சில பேர் தவறான விஷயங்களுக்கும் யூஸ் பண்றாங்க. அது எனர்ஜி தான். அவங்க வந்துட்டு ஒருத்தவங்க வந்து நல்ல விஷயம் கேட்டாலும் அந்த எனர்ஜி கொடுப்பாங்க, ஒருத்தவங்க தவறான விஷயம் அந்த எனர்ஜி கொடுப்பாங்க. அது ஜஸ்ட் எனர்ஜி தான். ஆனா அந்த ஒரு தவறான விஷயம் யூஸ் பண்ற எனர்ஜி கண்டிப்பா அதுக்கு பின் விளைவுகள் இருக்கு. 369 சொல்லும் போது 369 ஒரு தவறான விளைவுகள் இருக்கும். தவறா யூஸ் பண்றவங்க நீங்க நல்ல எனர்ஜி, ஒரு நல்ல இன்டென்ஷன்ல, ஒரு நல்ல விதத்துல நீங்க பகலாமுக்கி காளியை நீங்க கும்பிடும் போது, அவங்கள வழிபடும் போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை அவங்க ரிமூவ் பண்றாங்க. உங்களுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரென்த், அந்த கரேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க லைஃப்ல. எந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்கணும், எந்த இடத்துல நீங்க ஒரு ஆக்ரோஷமா, சில இடத்துல உங்களுக்கான ஸ்டாண்ட் எடுக்கணும், இந்த விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க கண்டிப்பா பகலாமுக்கி காளி. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கலாம் உங்க ஃபேமிலியில, இல்லை ட்வின்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்கலாம். உங்களுக்கான ஒரு பவர், உங்களுடைய பொட்டென்ஷியல் என்னன்றது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக பகலாமுக்கி இங்க வந்திருக்காங்க. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் மைண்ட்ல அப்படியே கொஞ்ச நேரம் வேணும். சில பேர் உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம நிறைய விஷயங்கள் பண்றதா இருக்கலாம். அதனால நீங்க நிறைய நெகட்டிவ் எனர்ஜியை நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் மன அமைதி இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து உங்களை வெளியில எடுத்துட்டு வரதுக்காகவும், அந்த நெகட்டிவிட்டியை விளக்குறதுக்காகவும், உங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காகவும் பகலாமுக்கி இங்க வந்திருக்கிறாங்க. உங்களையும் பிடிக்காதவங்க நிறைய பேர் கண்டிப்பா இருப்பாங்க. லைக் பகலாமுக்கி வந்து தவறா நினைச்ச மாதிரி உங்களையும் தவறா நிறைய பேர் நினைப்பாங்க. மேல் ஆர் ஃபீமேல் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. ஆனா நீங்க வந்துட்டு எல்லா விதத்திலயும் மற்றவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ற விதத்துல ஒரு நல்ல இன்டென்ஷன்ல, ஒரு நல்ல ஒரு கேரக்டரான ஒரு பர்சனா தான் நீங்க இருந்திருப்பீங்க லைஃப் ஃபுல்லாவே நீங்க. ஆனா உங்களை பாக்குறவங்க உங்களை எப்பவுமே தவறாதான் நினைப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல தவறா நினைப்பாங்க, தவறாதான் பார்ப்பாங்க, பாக்குறதும் தவறாதான் பார்ப்பாங்க. ரொம்ப அதிகமான ஒரு சில பேருக்கு, குறிப்பிட்ட சில பேருக்கு வந்துட்டு செக்ஷுவல் எனர்ஜி அதிகமா இருக்கக்கூடிய பர்சனா, ஒரு பேட் கேர்ள், ஒரு பேட் அந்த மாதிரி ஒரு பர்சனா உங்களை சில பேர் தவறாவும் நினைப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள அதிகமான ஒரு பவர்ஃபுல் பர்சன், ரொம்ப நல்ல ஒரு டைப்பான ஒரு பர்சன், ஒரு நல்ல கேரக்டர், அந்த மாதிரியான விஷயங்களை அவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க உங்களை சட்டுன்னு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு பர்சனா நினைச்சிருவாங்க அவங்க.
பார்க்குற விதத்தில் இருக்கு. ஒவ்வொருத்தவங்க பார்க்குற விதத்தில் சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்த்தோன்னே ஒருத்தவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க, இப்படிதான் அவங்க அப்படிதான் சொல்லு. சம்டைம்ஸ் அது கூட தவறான ஒரு விதத்தில் போகும். நம்ம ஒருத்தங்கிட்ட ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறதுனால, நார்மல் சொல்ற காமன் பீப்புளுக்கு நார்மலா பேசுறதுனால எதுவுமே தெரிய வராது. அவங்க உங்களுக்கு என்ன காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்களால பார்க்க முடியும். நார்மல் பீப்புள்ஸ், டிவைன் ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜில இருக்கவங்க அவங்க அது வேற விதம். அவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க பேசும்போது எப்படி என்னன்றது. ஒரு நார்மல் ஜென்ரல் பீப்புளுக்காக சொல்றேன். அவங்க வந்துட்டு யாரையும் வந்துட்டு ஒரு பார்த்த உடனே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. சம்டைம்ஸ் சில பேர் அந்த மாதிரி உங்களை பார்த்த உடனே நிறைய பேர் வந்துட்டு உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனாலும், ஃபங்க்ஷன்ல போனாலும், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போனா. ஆனா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்றது அதிகமா இருக்காது. உங்களுக்கு அதிகமா உங்களை ஜட்ஜ் பண்ணி தான் இருப்பாங்க உங்க லைஃப்ல. நிறைய பேர் நிறைய விஷயத்துல எல்லாத்தையும் அமைதியா நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆனா இப்போ வந்து உங்களுக்காக நீங்க ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நீங்க உங்க கையில எடுக்கணும், உங்களுக்கான ஸ்டாண்ட் எடுக்கணும், உங்களுக்கான ஒரு ஒரு பிளேஸ் இதுதான்ன்றது நீங்க மற்றவங்களுக்கு காட்டணும். உங்ககிட்ட இப்படிதான் ட்ரீட் பண்ணணும், உங்ககிட்ட இப்படிதான் பேசணும், அவங்களுக்கு நீங்க தானாவே புரிய வைக்கணும் நீங்க எப்படின்றது. ஏன்னா உங்களை சுத்தி நிறைய பேர் ஜட்ஜ் பண்றவங்களா தான் இருக்காங்க. அவங்க நினைக்கிற மாதிரி நீங்க ஆயிட முடியாது. நீங்க என்னவோ நீங்க அப்படிதான் இருக்கீங்க, நீங்க யாரோ நீங்க அப்படிதான் இருக்கீங்க. மற்றவங்க ஜட்ஜ் பண்றதுனால நீங்க அப்படி ஆயிட மாட்டீங்களா? சொல்லும் போது 1111 நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ், நல்ல நல்ல ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, பவர்ஃபுல் நம்பர்ஸ். ஆனா உங்களை சுத்தி நிறைய நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் திங்ஸ் நிறைய இருக்கு. இப்போ நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டிய நேரம். அதனாலதான் பகலாமுக்கி வந்திருக்காங்க. உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நெகட்டிவான சில பர்சன்ஸா இருக்கட்டும், விஷயமா ஏதோ இருக்கட்டும், அதை வந்துட்டு விளக்குறதுக்காகவும், உங்களுக்கு உள்ளுக்குள்ள நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காகவும், அதை ஃபைட் பேக் பண்றதுக்காக, ஸ்ட்ராங் ஆகுறதுக்காகவும் பகலாமுக்கி இங்க வந்திருக்காங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஓகே, இதெல்லாம் நான் ஸ்டாப் பண்றேன் இந்த ரீடிங். ஃபைல் கார்டு நம்பர் 1. நம்பர் 5 ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட். 7667 சிக்னிஃபிகண்ட். ஓகே, கார்டு 2 போலாமா? கார்டு 2 மா ஹெக்கட்டே, சாரி காடஸ் ஹெக்கட்டே. மாதான், நான் அவங்கள மா மாதிரி தான் நினைக்கிறேன். என்னோட மதர் எல்லாம் காடஸ், எல்லாருமே நான் என்னோட அம்மாவை தான் நினைக்கிறேன். காடஸ் ஹெக்கட்டே அவங்களோட மெசேஜஸ் என்னன்னா, கார்டு 2 உங்களுக்கு வரப்போற சக்சஸ், உங்களுக்கு வரப்போற சக்சஸான விஷயங்கள் எதுவுமே ஒரு மூமெண்ட்ஸ் இல்லை, எதுவுமே நடக்காத மாதிரி சொல்லும்போது 13 பவர்ஃபுல் நம்பர். உங்களுடைய பாஸ்ட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் நீங்க ரொம்ப நாளா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்த விஷயம், அது எந்த விதத்திலும் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காத மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ரொம்பவே ஒரு வேறு விதமா உங்களுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நல்ல விதத்துல உங்களுக்கு வந்து பின்ன ஒரு அபண்டன்டான ஒரு லைஃப் கிடைக்கிறதுக்காகவும், நீங்க நினைச்ச விஷயங்கள் கிடைக்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு ஸ்பீட் அப் எடுத்திருக்கு அந்த விஷயங்கள். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ்ல நீங்க ப்ரே பண்ண விஷயங்கள் ஒரு ஸ்பீட் அப் எடுத்திருக்கு. இப்போதைக்கு உங்களால அந்த விஷயங்கள் பார்க்க முடியாது. என்ன விதமான ஒரு சேஞ்சஸ் எடுத்துட்டு வர போறாங்கன்றது உங்களோட ரியாலிட்டி லைஃப்ல வரப்போகுது அந்த திங்ஸ். இவ்வளவு நாள் நீங்க வந்துட்டு ஒரு கனவு காண்ற மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் பார்த்துருப்பீங்க. ஆனா இப்போ வந்துட்டு ஒரு ரியாலிட்டிக்கு வர மாதிரி இருக்கு இந்த விஷயங்கள். கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஸ்கார்பியோவா இருக்க வாய்ப்பு இருக்கு. வாட்டர் சயின்ஸ் சிக்னிபிகண்டா தான் சொல்றேன், அதுக்காக அந்த சயின்ஸ் தான் சொல்லிட்டு கிடையாது. ஓகே, சிக்னிபிகண்ட். உங்களுக்கு வரப்போற திங்ஸ்ல இருந்து உங்களுக்கு
ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல நல்ல விதமா நடந்துட்டு இருக்கு. இனி இன்னும் அதிகமா ஸ்பீடப் எடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல வரப்போகுதுன்றத சொல்றதுதான் ஹெக்கட்டே சொல்றாங்க. சில பேர் வந்துட்டு உங்களுடைய மைண்ட் பிளாக் பண்ற மாதிரி இருக்கும், எதுவுமே யோசிக்க விடாத மாதிரி. மேபி பைல் 1 பார்த்துட்டு பைல் 2க்கு வந்திருக்கீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ். உங்க மைண்ட் பிளாக் பண்றது 1515 நீங்க பாக்குறதா இருக்கலாம், அடிக்கடி சிக்னிபிகண்ட் உங்களுக்கு இது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னா கண்டிப்பா உங்களுடைய ஸ்ட்ரென்த் அது அந்த அப்படியே நீங்க வந்துட்டு கண்டினியூ பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ நீங்க எந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியில ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நீ கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பா ரெடி ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு டைமிங் என்ன டைம் கடவுள் விதிச்சிருக்காரு அந்த டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். 4 of spikes, 4 of wands, temperance, patience. அமைதியா இருங்க, பேஷன்ஸா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கான விஷயம் உங்களுக்கு வந்து சேரும். King of wands, 2 of wands. பவர்ஃபுல் கார்ட்ஸ். பைல் 1ம் சரி, பைல் 2ம் சரி. நீங்க லைஃப்ல ரொம்ப சக்சஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கீங்க எல்லா விஷயத்தையும். இந்த டவர் கார்ட், ஏஸ் ஆஃப் காயின்ஸ், the fool, oh my god, 3 of wands, love, the lover. கண்டிப்பா உங்க the world, oh my god. கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. நான் அந்த 2 கார்டு எடுக்கிறேன். சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா நடந்துட்டு இருந்த உங்க லைஃப்ல ஏதோ சம் விஷயங்கள் வந்து ஸ்லோவா நடக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரு ரீசனால தான் ஸ்லோவா நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்போ அந்த விஷயங்கள் ஸ்பீடப் எடுக்க போகுது. சடன் சேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. லைஃப்ல நீங்க எதிர்பார்க்கிற அத்தனை விஷயம், நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர போகுது. சில பேர் உங்களோட பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், சோல்மேட், ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன். சில பேருக்கு உங்க பாஸ்ட் லைஃப்ல விட்ட போற தொட்ட போறன்ற மாதிரி சில விஷயங்கள் நீங்க சக்சஸ் ஆகணும்னு நினைச்சது, சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயம் சில பேர் உங்களோட பாஸ்ட் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் உங்க லைஃப்ல. ரொம்ப பவர்ஃபுல் மெசேஜஸ் ஃப்ரம் ஹெக்கட்டே. லவ் யூ மா. கண்டிப்பா ஜட்ஜ்மெண்ட், உங்களுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட், உங்களுக்கான ஒரு சக்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. மேஜிக் கார்டியன், இந்த கார்டு தானா இதுல சேர்ந்திருக்கு. மேபி நான் ரீடிங்ஸ் பண்ணும்போது நடுவில் வந்திருக்கும். மேஜிக் கார்டியன், அன்லாக் த மேஜிக் வித்தன். உங்களுக்குள்ள இருக்கிற மேஜிக் வெளியில எடுத்துட்டு வர போறாங்க ஹெக்கட்டே. இப்ப நீங்க எதிர்பார்க்கிற அந்த மேபி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சக்சஸை விட இன்னும் லைஃப்ல நீங்க நிறைய விதமான சக்சஸ் உங்க லைஃப்ல வரப்போகுது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கு சில விஷயம், எந்த மூமெண்ட்ஸ்ல எந்த ஆக்ஷன்ஸ்ல எதுவுமே தெரிஞ்சுக்க முடியலன்ற மாதிரி ஸ்லோ நடக்கிற மாதிரி இருக்கும் லைஃப்ல நடக்கிற சில விஷயங்கள். ஆனா இந்த ஸ்லோவா நடக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. கண்டிப்பா ஒரு மேசிவ் லெவல் சக்சஸ் உங்க லைஃப்ல வரப்போகுது. எது நீங்க சக்சஸா நினைக்கிறீங்களோ அந்த விஷயம். ஓகே, சொல்லும் போது 369 பாக்குறதா இருப்பீங்க. 369 கரெக்டான பாத்துல தான் இருக்கீங்க. கண்டிப்பா ஒரு அபண்டன்ஸ், ஒரு பெரிய லெவல் சக்சஸ் என்னால ஃபீல் பண்ண முடியுது. அதனால இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு பெரிய லெவல் சக்சஸ் இருக்கு. எல்லாம் குதிக்க போறீங்க சந்தோஷத்துல. சடனா நீங்க என்ன விஷயம் நீங்க ஒரு சக்சஸா நினைக்கிறீங்களோ, அபண்டன்டா நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்க லைஃப்ல கண்டிப்பா வருது. ஓகே, ஜஸ்ட் பேஷன்ஸா இருங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிற அத்தனை விஷயங்கள் உங்க லைஃப்ல வருது. சில பேர் உங்களை டவுன் பண்ற மாதிரியும் இருக்கும். நீங்க போற பாத்துல இருந்து நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. நீங்க டிஃப்ரெண்ட், நீங்க மத்தவங்க மாதிரி கிடையாது. அதனால மத்தவங்க போற பாதை உங்களுக்கான பாதை கிடையாது. மத்தவங்க சொல்ற விஷயங்கள் உங்களுக்கான விஷயங்கள் கிடையாது. 369 2 வாட்டி பார்த்துட்டு. ஓகே, ரொம்பவே பவர்ஃபுல் மெசேஜ் ஃப்ரம் ஹெக்கட்டே.
ஒரு மேஜிக்கான லைஃப் தான் இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் லைஃப்பில். மேஜிக்கான திங்ஸ். இன்கேஸ் ஏதாவது தப்பான விஷயங்கள் நடந்தாலும் ஒரு ரீசன்னா அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்க. கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு தானாகவே அடுத்தது சில நல்ல விஷயங்கள் என்னன்றது உங்களுக்கு புரிய வரும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு புரிய வரும். ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்குதுன்றதுக்காக நம்ம தவறான முடிவோ தவறான எண்ணமோ எடுத்துகிட்டு வரக்கூடாது. லைஃப்பில் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அதுக்கான ஃப்ரூட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே கடவுளோட ஒரு ஒரு விருப்பம் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது. அதனால அமைதியாக இருங்க. ஒன்றும் புரியல, லைஃப்பில் ஏதோ வேற மாதிரி நடக்குதுன்னா அமைதியாக இருங்க. எல்லாம் ஒரு ரீசன்னால நடக்குது. கண்டிப்பாக அந்த விஷயம் சால்வ் ஆகும். ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.